முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கியுள்ளது. யார் ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்பது வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்ததும் நமக்கு தெரிய வரும். கேரளா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல மாநிலங்களில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார் என்பது வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்தவிடம் தெரியவரும். கேரளா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. கேரளா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தல்கள் வாக்கு எண்ணிக்கையும் தற்போது தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. கேரளா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை பணியும் தற்போது தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ளது. கேரளா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையும் தற்போது தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை தற்போது தொடங்கியுள்ளது. கேரளா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியுள்ளது. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை தக்க வைக்குமா, இல்லை பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்பது இன்று தெரிந்துவிடும். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கேரளா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையும் தற்போது தொடங்கியுள்ளது. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை தக்க வைக்குமா, இல்லை பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்பது இன்று தெரிந்துவிடும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி துவங்க இருப்பதாக பிற்பகலுக்குள் கிட்டத்தட்ட முன்னிலை நிலவரங்கள் தெளிவாக தெரிந்துவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், கேரளா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை எண்ணும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை தக்க வைக்குமா, இல்லை பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்பது தெரிய வரும். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. அதன் பிறகு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். பிற்பகலுக்குள் கிட்டத்தட்ட முன்னிலை நிலவரங்கள் தெளிவாக தெரிந்துவிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள்.
வணக்கம் கற்பகம். ஜார்க்கண்ட், மகாராஷ்டிராவுக்கான சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் வயநாடு மக்களவை தொகுதி உள்ளிட்ட 4 மாநிலங்களின் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பதும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்தவரை ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க 41 தொகுதிகளில் வெற்றி பெறுவது அவசியம். தற்போது ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. தொடர்ந்து பாஜக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. ஜார்க்கண்டை பொறுத்தவரை தற்போது முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் இருக்கிறார். ஆட்சியை தக்க வைக்க ஹேமந்த் சோரன் உட்பட இந்தியா கூட்டணி கட்சிகளும் ஆட்சியை மீண்டும் பிடிக்க பாஜக கூட்டணியும் யூகம் வகுத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக கூட்டணியை அதிக இடங்களில் வெல்லும் என தெரிவித்திருக்கின்றன. இதனால் தொடர்ந்து அங்கு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் தற்போது வாக்குப்பதிவானது ஜார்க்கண்டில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் பாஜக, ஷிண்டே சிவசேனா, தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ், அதாவது அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் மகாயுதி கூட்டணி ஆட்சியும் தொடர்ந்து இதே போன்று இரு மாநிலங்களிலும் பாஜக கூட்டணிக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கு கடந்த நவம்பர் 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. தொடர்ந்து இதில் 9.70 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்ற இந்த தேர்தலில் 66% வாக்குகள் என்பது பதிவானது. ஆளும் மகாயுதி கூட்டணியில் பாஜக 149, முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 81, துணை முதலமைச்சர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 59 தொகுதிகளில் போட்டியிட்டன. எதிர்கட்சிகளின் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் காங்கிரஸ் 101, உத்தவ் தாக்கரே சிவசேனா 95, தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் 86 தொகுதிகளில் களம் கண்டனர். இது தவிர பகுஜன் சமாஜ் கட்சி 237 தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறது. தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகளில் பல அரசியல் மாற்றங்களை கண்ட மாநிலம் என்பதால் தற்போதைய சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பெரும்பாலும் அதாவது நாடு முழுவதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே போன்று வயநாடிலும் பிரியங்கா காந்தி முதன்முறையாக தனது அரசியல் களத்தில் கால் பதித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு காங்கிரஸ், சிபிஐ மற்றும் பாஜக என மும்முனை போட்டி நிலவுகிறது. ராகுல் காந்தி அங்கு வெற்றி பெற்ற போதும் தொடர்ந்து அவர் ரேபரேலி தொகுதியை தேர்ந்தெடுத்து எம்பி ஆனதன் காரணமாக வயநாடு மக்களவை தொகுதி என்பது காலியானது. இந்த நிலையில்தான் தற்போது ராகுல் காந்தியின் சகோதரியும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி அங்கு களம் கண்டிருக்கிறார். இந்த 3 தேர்தல் முடிவுகள் என்பது இன்று பிற்பகல் 1 மணிக்குள் முழு விவரமும் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.